என்ன இது? ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள மரமெல்லாம் வளர்த்து வச்சிருக்காங்க. பைக் ஓடுற சவுண்ட் எல்லாம் கேக்குது. டிரைவிங் தியேட்டர் போல இருக்குது. ஐயோ, என்னடா இது ரோட்ல கொண்டாந்து போட்டு வச்சிருக்காங்க? ஐயோ, இடுப்பு வலி தாங்க முடியலையே. ஐயோ, இடுப்பு வலிக்குதே. யா, என்ன இது? ஐயோ, தலையில வலின்னு போனாக்க இடுப்புல தையல் போட்டு வச்சிருக்கிறாரே டாக்டர். ஆஹா, ஒரு ஜிப்பு வச்சு தச்சிருந்தாலாவது திறந்து பார்த்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருக்கலாமே. என்னமோ வெயிட் குறையிற மாதிரி இருக்கு. ஆனா என்னன்னு புரியலையே, என்னத்தான் ஆகுறான்னு தெரியலையே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? டேய், வேலை இல்லாதவனே, இங்க வாடா. என்ன? வாடா. இங்க என்னடா இருக்கும்? எங்க? இந்த ஏரியாடா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்க இடுப்பு தான் இருக்கு. அட பாவி, திமிர் பிடிச்ச ஊருடா இது. போடா போ. பிரேக் பிடிக்காத தண்ணி லாரியில தாண்டா அடிபட போறடி. ஐயோ, வலி தாங்க முடியலையே. ஒரு குவார்டர் அடிச்சா நல்லா இருக்குமே. குவார்டர் குவார்டர். ஆஹா, இப்ப தாண்டா எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு கிட்னியை லாவி புட்டீங்களடா. இன்னைக்கு என்னமா டின்னர்? ஏன்டா இப்படி தினமும் குடிச்சிட்டு வர? கிட்னி கெட்டு போயிடும்டா. அம்மா, ஆண்டவனுக்கே தெரியுமா மனுஷன் குடிப்பான்னு. அதனாலதான் ஒரு மூளை, ஒரு இதயம், ஒரு இறைப்பைன்னு படைச்சவன் கிட்னியை மட்டும் டபுளா படைச்சான். ஒன்னு கெட்டு போனாலும் இன்னொன்னு வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். யூ டோன்ட் வரிமா. என்னம்மா, பின்னாடி கட்டி போட்டிருந்த எருவு மாட்டை கொண்டாந்து வீட்டுக்குள்ள கட்டி வச்சிருக்க? உங்க அப்பாடா. அப்பா போய் டான்னு மரியாதை இல்லாம சொல்றியம்மா. அவரவர் வாழ்வினில் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள், அது ஒரு அழகிய நிலாக்காரம். சிவா, நீ எங்கடா இருக்க? உன்னால நான் இப்படி ஆயிட்டுதா? கூப்பிட்டீங்களா? உன் பேரு சிவாவா? ஆமா. இது என் சொந்த கதை. போடா. யோ, என்ன அது வெறும் இட்லியா சட்னி கூட இல்லாம தின்னுட்டு இருக்க? டேய், கிட்னியே இல்லாம இருக்கிற சட்னியை போய் பெருசா சொல்றியடா. ஏண்டா டேய், குப்பை தொட்டில போடுறவே சாம்பாரு கெட்டி சட்னி எல்லாம் வச்சாடா போடுவான். உன்னை பார்த்ததுல இருந்தே எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுற மூடு போச்சு. போடா. ஏன் அறிஞ்ச கொடுத்த நானா தின்னு இருப்பேன்ல. இந்த மாதிரி நிறைய பேர் அலையறாங்களா இந்த ஊர்ல? வர வர மூஞ்சி அப்பா மாதிரியே மாறிக்கிட்டு வருது. இதெல்லாம் ஒரு கலராடா? பான் பராக் போட்டு எச்சு திப்பி வச்ச மாதிரி இருக்கு. டாக்டர், நீங்க டாக்டர் தானே? ஆமா டாக்டர், உங்க அசோசியேஷனை தேடிதான் டாக்டர் நான் போய்கிட்டு இருக்கேன். என்ன விஷயம்பா? டாக்டர், எவனோ ஒரு போலி டாக்டர்கிட்ட போயிட்டேன். அவன் தலை காயத்தை குணப்படுத்தாம இடுப்புல இருந்து ஒரு கிட்னியை உருவிட்டா டாக்டர். சரி, நீ வண்டியில இரு. ஏன் டாக்டர், இன்னொரு கிட்னியை நீங்க உருவ போறீங்களா? ஐயோ, உனக்கு நியாயம் கிடைக்க நான் ஏற்பாடு பண்றேன்பா. நியாயம் கிடைக்குமா டாக்டர்? நான் ஒரு பெரிய டாக்டர். அது பார்த்தாலே தெரியுது டாக்டர். சரி, நீ முதல்ல வண்டியில இரு. ஏறேன் டாக்டர். ஏசி இருக்குதுல்ல? எல்லாம் ஏசி வேலை செய்தா டாக்டர்? டாக்டர், உங்க பேர் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? பிரசாத். டாக்டர் பிரசாத். இது எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்குது. சரி, நீ முதல்ல உள்ள போ. உள்ள ஏறேன் டாக்டர். நீங்க வர்றீங்களா? நான் இல்லாமல. வாங்க டாக்டர், வாங்க. நான் எங்க இருக்கேன்? என்னடா இது? அரங்கேற்றம் பிரமிளா மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க. ஆர்டிஸ்ட் மயக்கம் தெரிஞ்சு போச்சு. கேமரா ஆன் பண்ணு, ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆர்டிஸ்ட், கேமரா, ஷூட்டிங்கா? அட பாவிகளா, டாக்டர் பிரசாத்துக்கும் போதே எனக்கு மைல்டா ஒரு டவுட் வந்துச்சேயா. இத பாரு, 50,000 ரூபாய் தரேன். ஜஸ்ட் 1 hour எங்களோட ஒத்துழைச்சனா போதும். 1 hour? அதெல்லாம் கஷ்டம்டா. டேய், நான் மெட்ராஸ்க்கு வந்து பண்ணாது இது ஒரு காரியம் தான்டா. இதையும் பண்ண வச்சிடாதீங்கடா. நல்ல ஃபேமிலில பிறந்தவன்டாடா அது. போலீஸ் 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 சீக்கிரம் ஓடுங்க. போலீஸ் சீக்கிரம். ஐயோ, போலீஸ் வந்துருச்சா? ஆகா, மாட்டிக்கிட்டே. 11 மணி காட்சி போஸ்டர் மாதிரி என்ன ஆக்கிட்டானே. ஐயோ ஐயோ, உள்பா அப்படியே கட்ட விட்டானே. ஐயோ டாக்டர், என் டவுசரை கொடுங்க. அதுக்கெல்லாம் இப்ப நேரம் போலீஸ் வந்துட்டு இருக்கா? ஐயோ, போலீஸ் வரட்டுதே, என்ன பண்றது? இந்த கும்பலோட சேர்ந்து படுத்துக்க வேண்டியதான். படுத்துக்கோ. ஐயோ, இப்படி பிச்சைக்காரங்களோட படுக்கிற அளவுக்கு நான் வந்துட்டேனே.